சுயேச்சை மத போதகர்களான ஜம்ரி வினோத், ஃபிர்டாவோஸ் வோங் ஆகியோர் மீது குற்றஞ்சாட்ட போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று பிரதமர் துறையின் அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் சைட் நாடாளுமன்ற கேள்விக்கு தந்துள்ள பதில் அறிவிற்கு பொருந்தாத வாதம் என்று பேராக் மாநில இந்தியர் விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் சாடினார். இந்து மத நிந்தனை தொடர்பாக ஜம்ரி வினோத், ஃபிர்டாவோஸ் வோங் ஆகியோர் மீது நூற்றுக்கணக்கான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆதாரம் இல்லை என்பதன் பொருள் என்ன என்று புரியவில்லை. அதையும் ஒரு மூத்த வழக்கறிஞரும் மூத்த அமைச்சருமான அசாலினா அதனை அறிவித்திருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக வழக்கறிஞருமான சிவனேசன் தெரிவித்துள்ளார். மதங்களை இழிவுபடுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் உரிமை நீதித்துறைக்கு உண்டு. சொந்த மதத்தை இழிவுபடுத்துவோர் மீதே நடவடிக்கை எடுக்கலாம் என்றால் தாங்கள் சாராத மதத்தின் மீது அவதூறு பரப்பி இழிவுபடுத்தும் இவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? ஓர் இந்து என்ற முறையில் இவர்களின் செயலால் நானும் நேரடியாக பாதிக்கப்படுகிறேன். இந்து மதத்தை இழிவுபடுத்த இவர்கள் பயன்படுத்தும் வாசகங்களில் உள்ள இந்து என்ற சொல்லை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் மற்ற மதங்களின் பெயர்களை பயன்படுத்தி நான் பேசினால் இவர்கள் ஏற்பார்களா என்று அவர் கேட்டார். 3R என்னும் சமயம், இனம், அரசமைப்பு பற்றி கட்டுப்பாட்டு விதிமுறைகள் ஒரு சமயத்தை மட்டுமே சார்ந்த ஒன்றல்ல, மாறாக எல்லா மதங்களையும் சார்ந்ததாகும் என்றும் சிவனேசன் கூறினார். காவல்துறை புகார்கள் என்பது தொடர்பில் மேல் விசாரணை மேற்கொண்டு தேவையான மேல் விசாரணை அறிக்கையை தயாரித்து சட்டத்துறைக்கு தர வேண்டியதே அதன் வேலை. மாறாக காவல்துறை இது தொடர்பாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றால் தேவையான கூடுதல் ஆதாரங்களை சேகரிப்பது மட்டுமே அவர்களது கடமை. எனவே இந்து மதத்தை இழிவுபடுத்தும் அதிகாரம் இந்த இருவருக்கும் இல்லை. இவர்கள் இருவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று சிவனேசன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.